சூர்யா ஜோதிகாவோட ஜோடி எல்லாருக்குமே பிடிச்ச ஜோடியா இருக்காங்க. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்நிலையில ஒரு கணவர் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விதிமுறை என்ன அப்படின்ட்டு ஹைதராபாத் நிகழ்ச்சியில ரசிகை ஒருத்தர் கேட்டாங்க சூர்யா அண்ணா கிட்ட. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ப்ரீ ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்ல தான் ரசிகை ஒருத்தர் பாத்தீங்கன்னா சூர்யா அண்ணா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு சூர்யா அண்ணா கொடுத்த பதில கேட்ட கணவன்மார்களோ, நீங்களுமா சார், நம்மெல்லாம் ஒரே ஜாதி சார் அப்படின்ற அளவுக்கு கணவன்மார்கள்லாம் ஃபீல் பண்ற வகையில நம்ம சூர்யா அண்ணா ஒரு பதில சொல்லி இருந்தாரு. சூர்யா அண்ணா என்ன சொன்னாருன்னா, அமைதியா இருக்கணும், மனைவி சொல்றத மட்டும்தான் கேட்கணும், பதிலே பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. சூர்யானா சும்மாவே பேச மாட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல மனைவி ஜோதிகா முன்னாடி அமைதியா வேற இருப்பாராம். இதுதான் சூர்யா ஜோதிகா திருமண வாழ்க்கை நல்லபடியா போறதோட ரகசியமா அப்படின்ட்டு ரசிகர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த வீட்டுலதான் சார் புருஷனை பேச விட்டு மனைவிங்க கேக்குறாங்க? நம்ம அமைதியா இருந்தாதான் வண்டி ஓடும். அதுதான் நிஜமும். இதுதான் கணவன்மார்களுடைய நிலைமையும். இதுக்கிடையில சூர்யா சொன்ன அந்த அமைச்சர் யாரா இருக்கும்ட்டு ரசிகர்கள் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சூர்யானா நடிக்க வந்த புதுசுல நண்பர் ஒருத்தர் கூட அவரோட உறவினரான அமைச்சர் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா சூர்யானாவை யாரு என்னன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே, உங்க அப்பா சிவகுமார் மாதிரியே நடிகர் ஆயிட்டீங்க, அவர் மாதிரி தான் நடிப்பீங்க, புதுசா எதுவுமே இல்லையன்ட்டு சொல்ல, அதுல இருந்து அப்பாவை இமிட்டேட் பண்ணிட கூடாது அப்படின்ற எண்ணத்துல அவரோட படங்களை பாக்குறதையே நிறுத்திட்டாராம் சூர்யானா. சூர்யானா சொன்ன கணவன் மனைவி உறவோட ரகசியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்ம கமெண்ட் டப்பாவுல கமெண்டா பதிவிடுங்க.